தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 45 முதல் 51 வரையில திருவாக்கியங்கள். குறிப்பாக 46வது வாக்கியம். அதற்கு நத்தானியேல், நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமா என்று கேட்டார். பிலிப்பு அவரிடம், வந்து பாரும் என்று கூறினார். இந்த சம்பவம் நமக்கு எல்லோருக்கும் தெரியும். அந்திரேயாம் பிலிப்பும் இயேசுவை காண்கின்றார்கள். இயேசு அனுபவம் பெறுகிறார்கள். அதன் பிறகு பிலிப் என்ன செய்கிறார்? நத்தானியேலை சொல்கின்றார், தன்னுடைய அனுபவத்தை எடுத்து சொல்கின்றார். அப்போது அவர் சொல்கிற வார்த்தை, ஏதாவது நாசரேத்தில் ஏதாவது வர முடியுமா? நாங்கள் மெஸ்ஸியாவை கண்டோம் சொல்லும்போது, ஏதாவது நாசரேத்தில் ஏதாவது வர முடியும், ஏதாவது வருமா என்று. அப்போ சொன்ன வார்த்தை, வந்து பாரும். நண்பர்களை ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டும். நாம் பார்க்கின்றோம், நண்பர்கள் பல இடத்தில் நம்ம கொண்டு போகின்றோம். சினிமாவுக்கு கொண்டு போகலாம், அல்ல பார்ட்டிக்கு கொண்டு போகிறார்கள், அல்ல ஊர் சுற்றுவதற்கு கொண்டு போகிறார்கள், பல காரியங்கள் செய்து கொண்டு போகிறார்கள். ஆனால் நண்பர்கள் ஆலயத்துக்கு கொண்டு வருவது மிகவும் அரிதாக இருக்கின்றது. அப்போது நீங்கள் நான் என்ன செய்ய வேண்டும்? நம் நண்பர்களை ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டும், பலிப்படத்திற்கு கொண்டு வர வேண்டும், இறைவார்த்தையை கேட்பதற்கு அனுமதிக்க வேண்டும், அந்த விருப்பத்தை உண்டு செய்ய வேண்டும். எவ்வாறு மற்ற உலக காரியங்களில் அவனை உற்சாகப்படுத்துகிறோமோ அதே மாதிரி தெய்வீக காரியங்களில் நாம் அவனை உற்சாகப்படுத்த வேண்டும். அவன் சோர்ந்து போகிற சமயத்தில் உலகத்தை எல்லாம் அடையாளப்படுத்துவது, இதோ நீ வந்து பாரு, வார்த்தையை கேளு, தியானத்தில் பங்கிடு, திருப்பலியில் நீ பங்கிடு, நீ போய் பாவ சங்கீதம் செய், நீ குடும்பத்தோடு இருந்து ஜெபமாலை நீ செய், நீ இறை வார்த்தை படி, நீ குடும்பத்தோடு ஐக்கியப்பட்டு நீ இரு, குடும்பத்தை விட்டு போகாதே. இதெல்லாம் நண்பர்கள் சொல்ல வேண்டிய வார்த்தைகள். ஆனால் அந்த நண்பர்கள் இதுக்கு எதிராகத்தான் போய்கொண்டு, நீ குடும்பத்தை விட்டு வா, அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் நீ வா என்று நம்ம சொல்கிற சமயத்தில் அது நண்பர்கள் அல்ல. அப்போ அப்பருடைய நண்பர்களை தேடி கண்டுபிடிச்சு நம்ம போகிற சமயத்தில் இதை நமக்கு அங்கே நன்மைகளும் கிருபைகளும் கிடைக்கும். இங்கே நத்தானியேலை நாம் பார்க்கின்றோம். ஏதாவது வருமானு கேட்குற சமயத்தில் பிலிப்பு சொன்ன வார்த்தை, வந்து பாரு, உனக்கு கிடைக்கும். அப்போ வருகிற சமயத்தில் அவனை குறித்துள்ள திட்டமானது அங்கே வெளிப்படுகிறது. அப்போ நத்தானியேலை குறித்துள்ள திட்டம் ஆனது எப்போது வந்தது? நண்பர்கள் வழியாக தெய்வம் அவனுக்கு வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். அவன் பிலிப்பு அழைக்கவில்லை என்றால் அவனுக்கு திட்டம் அங்கே தெரியாது. அதே மாதிரி நாம் பார்க்கின்றோம், நான் என்னை குறித்துள்ள திட்டம், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்றால் அது தெய்வத்துக்கு தெரியும். அப்போ ஒரு நண்பன் அது என்னை அழைக்கிற சமயத்தில் தெய்வ சன்னதியில் கொண்டு வரும் பொழுது எனக்கு அது வெளிப்படும். அந்தவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் எல்லோரையும், என் ஃப்ரெண்ட்ஸை, என் நண்பர்களை எல்லா இடத்துக்கும் நான் கொண்டு போகின்றேன். தேவாலயத்துக்கு நான் கொண்டு வருகின்றேனா? பலிப்பிடத்தின் அருகில் நான் கொண்டு வந்திருக்கின்றேனா? அல்லது அவனை பாவ சங்கீதனம் செய்வதற்கு நான் தூண்டி இருக்கின்றேனா? அல்லது குடும்பத்தோடு ஐக்கியப்பட்டு ஒன்றுபட்டு வாழ என்று நான் அவனை அறிவுறுத்தி இருக்கின்றேனா? அல்லது நான் அவனுக்கு இறைவார்த்தை படிக்க நான் சொல்லியிருக்கின்றேனா? அல்லது இதுக்கெல்லாம் நேர் எதிராக நான் போயிருக்கின்றேனா? சிந்தித்து பார்த்து பதில் கொடுப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, ஏதோ மனிதன் சமுதாயத்தில் தனிமையாக இருக்கக்கூடாதற்காக நண்பர்களை நீ தாமே அவனுக்கு கொடுக்கின்றீர். ஆனால் நண்பர்கள் வழியாகவே அவனுடைய திட்டங்களையும் நீ வெளிப்படுத்துகின்றீர். நண்பர்கள் வழியாகவே உன்னுடைய கிருபையும் அருளையும் ஆசிரியம் உடனிருப்பையும் நீ வெளிப்படுத்துகின்றீர். எனக்கு தர நண்பர்கள், எனக்கு வருகிற நண்பர்கள் இப்பேற்பட்ட ஒரு நல்ல நண்பர்களாக இருக்கும் வண்ணமாக ஆண்டவரை நீரே எனக்கு துணை புரியும். அப்பேற்பட்ட நண்பர்கள் நான் தேடி கண்டுபிடிக்க சக்தி எனக்கு தந்துடலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன்.